உன்னை விலக்கியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை, ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பின்புதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு. கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, நமக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வதுதான். வேண்டியவை எல்லாம் கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பு இல்லை. பிடித்தவர்கள் எல்லாம் அருகில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை. பாசம் வைப்பது தவறு இல்லை, ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகுவார்கள். பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே. ஆறுதல் சொல்வார்கள் சிலர், ஆனந்தப்படுவார்கள் பலர். இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர். பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே. உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள். விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான், விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான். கிடைக்கும் போது பெற்றுக் கொள்ளுங்கள், கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள். ஒருவருக்காக அழுது பாருங்கள், அன்பின் வழி தெரியும். ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள், அன்பின் அர்த்தம் தெரியும். ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள், அன்பு என்னவென்று தெரியும். வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு, கொடுக்கப்படுவதுதான் அன்பு. யாரையும் வலித்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே. வருந்தால் வருவேன், போனால் வழி அனுப்பி வையுங்கள், அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள். நடுக்கடல் வரை சென்று கை கழுவ நினைத்தால் நீந்த தெரியாதவன் நிச்சயம் மரணிப்பார். நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல, நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதியதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை. மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள். சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்து விட்டால், இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மத்த உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்படுகின்றன. ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெளிய போகிறார்களா? கழுத்து நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்காக தேடாதீர்கள். ஒரு நாள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறி விடுவார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தேகம் இல்லை, துரோகம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகை இல்லை. அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு. அதை அலட்சியம் காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள். அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள். எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும். அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது.
பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை. நன்றியில் நாயை மிஞ்சும், துரோகத்தால் மனிதனை மிஞ்சும் இவ்வுலகம் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை, அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகம். தினமும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்கள். அருகில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை, பாரம் குறையும். கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரிவது இல்லை. உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. நேற்று அருகில் இருந்து ரசித்து பார்த்த உறவுகள் இன்று தொலைவில் இருந்து வெறுப்பாய் பார்க்கிறது. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை, பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை. 1000 கத்திகளை விட கூர்மையானது ஒரு நாக்கு. அது பேசுகின்ற சில சொற்களால் பல சொந்தங்கள் துண்டு துண்டாக போகின்றது. அன்பானவர்களிடம் இறங்கி செல்லுங்கள், அன்று புரியாதவர்களிடம் ஒதுங்கி செல்லுங்கள். உனக்கு எது பிடிக்கவில்லை அதனிடம் இருந்து விலகினேல். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அழகான உள்ளங்களைத்தான் தேடி தேடி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது. நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதுப்பொழுது பெறும். எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் எதிரியும் அல்ல. உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகளும் இல்லை. காலமும் சூழ்நிலையும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்து விட்டாலே பொறுப்பு என்பது உனக்கு தானாக வந்துவிடும். எதை பற்றியும் கவலைப்படாதே. எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை நிறைவாய் வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும். ஆனால் யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடிந்தது இல்லை. தேவைப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்போ ஆறுதலோ ஆலோசனையோ மீண்டும் எப்பொழுது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருப்பது இல்லை. ஆற்றின் நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது. அதுபோலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாள் போன்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லை என்ற ஆதங்கமும், பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலரது மௌனத்திற்கு காரணம். நெருப்பில் விழுந்த துடிக்கும் தேலை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும். அதுபோல சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள் தான் அவனுக்கு அவநம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது. 1000 காகங்களை விரட்ட ஒரு கல் போதும். உங்களை விமர்சிக்கும் 1000 வாய்களை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும். வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்து நம் மனதின் பிரதிபலிப்பு தான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பே உயர்ந்தது. உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களதே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்த்தரமாக நடத்துவதை அனுமதிக்காதே. தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது இல்லை, சிரிப்பார்கள். அந்த சிரிப்பு அழுகையை விட 1000 மடங்கு வலி மிகுந்ததாயிருக்கும். 1000 வெற்று வார்த்தைகள் பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது. அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே. அன்பை வாரி வழங்கும் வள்ளலாக இரு. சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு.
புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. நீ நீயாகவே இரு. அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை. அந்த திமிர்தான் உன் பேரழகு. ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாகவும் இருப்பது எல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவரவர் நிலைமையில் நின்று பார்த்தால்தான் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் சுகம்தான். ஆண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளிவது மட்டும்தான் தெரியும். அருகில் சென்று பார்த்தால்தான் குடும்பத்திற்காக உருகி கொண்டிருப்பது தெரியும். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள பலரை கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது. காலப்போக்கில் கவலைகள் அனைத்தும் விலகி போகிறது. இல்லையெனில் பழகி போகிறது. அவ்வளவுதான். செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோருமே உலகமாக உத்தமர்கள்தான். சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் 100 நூலகத்திற்கு சமம். பேச்சை விட மௌனமே சிறந்தது. அனைத்தையும் அமைதியாய் ரசித்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகாய் தோன்றும். பிறரை பாராட்டும் ஆர்வம் உனக்குள் இருக்கும் வரை நீ பாராட்டப்படக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. பெற்றவர்கள் பெருமைப்படுகிற அளவிற்கு வாழ்ந்தாலே போதும். அளவான உணவு உடலுக்கு நல்லது. அளவோடு பழகு உறவுக்கு நல்லது. நாம் பிறக்கும் போது பனிக்குடம் உடைகிறது. இறக்கும் போது மண்குடம் உடைகிறது. வாழும் போது நம்மால் எந்த மனமும் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். செல்வம், அதிகாரம், ஆள்பலம் இவையெல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் தோன்றாது. எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும். நீங்கள் தாங்கி தாங்கி வலிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இணைக்கும். வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும். வாழ்க்கையில் நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற போதுதான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் போலி முகங்கள் கலைந்து உண்மை முகங்கள் வெளிப்படுகின்றன. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்காதே. உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அதை தேவைப்படுவது இல்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை. நீங்கள் உங்களையே மாற்றிக்கொண்டு இன்னொருவரால் விரும்பப்படுவதை விட நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவது சிறந்தது. நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவதுதான் சிறந்தது. தேவையான இடங்களில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். காலை குத்தி காயப்படுத்திய முள்ளையும் மனதை குத்தி காயப்படுத்திய மனிதர்களையும் தூக்கி தூர எறியுங்கள். இல்லை என்றால் அவை திரும்ப திரும்ப நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். துரோகம் செய்தவர்களை மனதில் தூக்கி சுமக்காதே. இந்த நொடியை இறக்கி வைத்துவிடு. இனிவரும் காலமாவது மகிழ்ச்சியாயிரு. உனக்கான அமைதியை உங்களுக்குள் தேடுங்கள். ஒருபோதும் மற்றவர்களிடம் தேடாதீர்கள். தன் நாவை கட்டுப்படுத்துபவன் எவனோ, தன் நினைவை கட்டுக்குள் வைத்திருப்பவன் எவனோ, தன் உடலால் பிறருக்கு துன்பம் இழக்காமல் இருப்பவன் எவனோ அவனே இந்த உலகின் நிம்மதியான மகிழ்ச்சியான மனிதன். அமைதியாக மனதில் அழுது கொண்டு அழகாக வெளியில் சிரிக்கிற பல இதழ்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு. ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை. ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பின்புதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது.
வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு. கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, நமக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வதுதான். வேண்டியவை எல்லாம் கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பு இல்லை. பிடித்தவர்கள் எல்லாம் அருகில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை. பாசம் வைப்பது தவறு இல்லை, ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகுவார்கள். பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே. ஆறுதல் சொல்வார்கள் சிலர், ஆனந்தப்படுவார்கள் பலர். இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர். பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே. உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர ஆறுதலாய் இருக்க மாட்டார்கள். விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான், விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான். கிடைக்கும் போது பெற்றுக் கொள்ளுங்கள், கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள். ஒருவருக்காக அழுது பாருங்கள், அன்பின் வழி தெரியும். ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள், அன்பின் அர்த்தம் தெரியும். ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள், அன்பு என்னவென்று தெரியும். வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு, கொடுக்கப்படுவதுதான் அன்பு. யாரையும் வலித்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே. வருந்தால் வருவேன், போனால் வழியனுப்பி வையுங்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள். நடுக்கடல் வரை சென்று கை கழுவ நினைத்தால் நீந்த தெரியாதவன் நிச்சயம் மரணிப்பார். நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல. நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் புதியதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை. மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள். சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்து விட்டால், இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மத்த உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்படுகின்றன. ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். பழக்கியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெளிய போகிறார்களா? கழுத்து நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்காக தேடாதீர்கள். ஒரு நாள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறி விடுவார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தேகம் இல்லை, துரோகம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகை இல்லை. அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு. அதை அலட்சியம் காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள். அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள். எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். ஏமாற்றங்கள் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் புதியது. சில நேரங்களில் அன்பால், சில நேரங்களில் நம்பிக்கையால். அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும். அன்புதான் நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது. பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை. நன்றியில் நாயை மிஞ்சும், துரோகத்தால் மனிதனை மிஞ்சும் இவ்வுலகம் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை, அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகம். தினமும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்கள். அருகில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை, பாரம் குறையும்.
கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்போது எப்போதுமே சிறப்பாக தெரிவது இல்லை. உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. நேற்று அருகில் இருந்து ரசித்து பார்த்த உறவுகள் இன்று தொலைவில் இருந்து வெறுப்பாய் பார்க்கிறது. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை. 1000 கத்திகளை விட கூர்மையானது ஒரு நாக்கு. அது பேசுகின்ற சில சொற்களால் பல சொந்தங்கள் துண்டு துண்டாக போகின்றது. அன்பானவர்களிடம் இறங்கி செல்லுங்கள், அன்று புரியாதவர்களிடம் ஒதுங்கி செல்லுங்கள். உனக்கு எது பிடிக்கவில்லை அதனிடம் இருந்து விலகினேல். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அழகான உள்ளங்களைத்தான் தேடி தேடி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது. நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதுப்பொழுது பெறும். முயற்சிக்குத்தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு எல்லையே இல்லை. முயற்சித்துக் கொண்டே இருங்கள். வெற்றியை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உங்களையே தேடி வரும். வேகமாக ஓடினாலும் மெதுவாக ஓடினாலும் செல்லும் பாதை சரியாக இருந்தால் என்றுமே வெற்றிதான். அறிவை விட தைரியத்தில் மட்டும்தான் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். யாரிடமும் மனதின் வழியை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பார்த்தால் என்றும் விழவே மாட்டோம். அடுத்தவர்களை வெற்றி கொள்பவன் பலசாலி என்று சொல்வார்கள். ஆனால் தன்னைத்தானே வெற்றி கொள்பவன் மட்டும்தான் சர்வசக்தி வல்லவனாக இருப்பான். எதன் மீதும் ஆசைப்படுவதில் தவறு இல்லை. அதற்கு நீ அடிமை ஆகாத வரையிலும் நாளை நாளைக்கென்று ஒரு காரியத்தை தள்ளி போடுவது வெற்றியை தள்ளி போடுவதற்கு சமமாகும். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது இதுதான் முடிவு என்று நினைப்பதை நிறுத்திவிடுங்கள். இது ஒரு வளைவான பூமி, இது அதில் ஒரு சிறு புள்ளி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடங்களில் முல்லை போல இருக்க பழகுங்கள். அதன் திறமையை பாருங்கள். காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கிறது. பல இடங்களில் பல நேரங்களில் பலருக்கு மறதி என்பது ஒரு வியாதி அல்ல, பல வியாதிகளுக்கு அது அருமருந்து. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு தனியாக போராடுவதே மிகப்பெரிய வெற்றிதான் என்று மனதில் உறுதி கொண்டால் வெற்றி என்றும் உன்னை மட்டுமே துரத்தி கொண்டிருக்கும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது என்பது நடக்காத ஒன்று. மூச்சு காற்று கூட ஒரு முறை விட்டால்தான் மறுமுறை உயிர் பெற்று வாழ முடிகிறது. பேசுவதற்கு முன் எல்லாவற்றையும் நன்றாக யோசியுங்கள். ஆனால் யோசிப்பதை எல்லாம் பேசிவிடாதீர்கள். அறிவினால் புரிந்து கொள்வதை விட அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்பவர் அறிவாலும் மனிதாலும் பலசாலியாகின்றார்கள். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத பொழுது வெற்றிகள் கிடைக்கப் போவது இல்லை. யோசனைகளை மாற்றி மாற்றி யோசிக்கும் பொழுது மட்டும்தான் மாற்றங்கள் அதிகப்படியாக நம்மை தேடி வரும். வெற்றிகளும் விரைவில் மிக எளிதாக கிடைக்கும். பக்குவம் என்பது புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை, வாயை மூடிக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதில் மட்டும்தான் இருக்கிறது. இலக்கை முடிவு செய்த பின்பு அதனை அடையும் வழியையும் முயற்சியும் உங்கள் மன வலிமை முடிவு செய்யும். வெற்றி உன்னிடம் சேரும். உன் சொந்த திறமைகளை வளர்த்துக்கொள். மற்றவர்களை நம்பி இருப்பது நல்லதல்ல. ஏனெனில் பிற காலத்தில் உன் திறமைகளும் அவர்களுடையது, அவர்களால் கிடைத்தது என சொந்தம் கொண்டாடுகிறார்கள். சரி செய்ய முடியாத சில நேரங்களில் சில இடங்களில் விட்டு கொடுங்கள், விட்டு விடுங்கள், நிம்மதி நிலைக்கும். பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் என்றுமே மறுப்பு சொல்ல போவது இல்லை. நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்காதவரை உங்களை யாரும் மதிக்கப் போவது இல்லை. இங்கு பயத்திற்கு இடமில்லை, பலத்திற்கு மட்டுமே இடம் உள்ளது.
ஜெயிக்கும் இடத்திற்கு மாறிப்போய் நின்று ஜெயிப்பது வீரம் அல்ல. நாம் நிற்கும் இடத்திலேயே வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் உண்மையான வீரம். கவலையை விட்டு விடுங்கள். உங்களை நல்லவர்கள் இல்லை கெட்டவர்கள் என்று யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் அனைவரும் யார் ஒருவரின் வாழ்க்கையில் கெட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். துணிச்சலுடன் செயல்பட்டு எப்போது முடிவுக்கு எடுக்கின்றோமோ அப்போதே நம் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி. உண்மையற்ற அன்பும் நேர்மையற்ற உழைப்பும் ஒருபோதும் நிலைக்காது. ஆரோக்கியமே உண்மையான செல்வம், தங்கம் மற்றும் வெள்ளி துண்டுகள் அல்ல. நேர்மையான கருத்துக்கள் வேறுபாடு பெரும்பாலும் முன்னேற்றத்திற்கான நல்ல அறிகுறியாக மாறிவிடும். ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கிச் செல்லும் போது நான் இன்று இறந்து விடுகிறேன் என்றும், மறுநாள் காலையில் எழுந்தவுடன் நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்றும் நினைத்தால் ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாய் மாறும். ஒரு மனிதன் உண்மையான மரியாதை அவனுடைய குணமும் அவனுடைய தூய்மையும். குருவிகளைப் போல நீங்கள் அடுத்த நொடியில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இந்த நொடியில் நொடிக்கு நொடி வாழ பழகுவோம். மனிதனாக வாழ விரும்பினால் உறங்குவதற்கு முன் அன்றைய நாளில் நடந்த கோபங்களை மறந்துவிட வேண்டும். பொறுமையை இழப்பவன் ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்குவான். கவலையைப் போல உடலை வீணாக்குவது எதுவும் இல்லை. நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்பட்டால் இன்று நீ மனிதளவில் உயிரோடு இருக்க போவது இல்லை. முடியாது என்று நீ சொல்வது எல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயோ செய்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. மனதால் வலிமை கொள். உன்னை வீழ்த்த யாரும் இல்லை. இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும்போதுதான் இருமடங்கு ஆகிறது போராடும் குணம். எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல, செதுக்க வந்ததே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும். பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். போராடி தோற்றுப்பார், ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். முடியும் வரை ஓடு, உன்னால் முடியும் வரை இல்லை. நீ நினைத்தது முடிக்கும் வரை. உன் தகுதி தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு. ஒரு தோல்வி இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான். சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும். குறிக்கோள்கள் எப்பொழுதும் உரியதாக இருக்கணும். சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான். கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும், நாம் கடந்து கொண்டேதான் இருப்போம். சோர்ந்து விடாதே, சோர்ந்து இருந்து விடாதே. எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். தயக்கம் மிகப்பெரிய தடை. அது எத்தனை திறமையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும். சில நேரங்களில் பின்வைத்த காலம் வெற்றி தரும். கனவு தூக்கத்தை கலைக்கலாம், ஆனால் உன் கனவை தூக்கத்தால் களையக்கூடாது. மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும். கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லுவை. வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும், விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும். மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று, இல்லை முயற்சியை கூட்டு, முடிவு தானாக வரும். புத்தகம் என்பது தொட்டு பார்ப்பதால் வெறும் காகிதம்தான், தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம். பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள். காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கொண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படி அடிகள் தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கி விடாதே. எதுவும் கடந்து போகும் என்ற வார்த்தை தான் எதையும் கடந்து போக செய்யும் நம்பிக்கை தருகிறது. இந்த நிலை நிரந்தரமில்லை என்ற தெளிவும், வாழ்க்கை ஒரு வட்டம் என்ற புத்துணர்வும் இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும். வாழ்க்கையில் இன்பமும் சந்தோஷமும் வெற்றியும் புகழும் ஏன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை
வாழ்க்கையும் கடந்து போய்விடும். அப்படி இருக்கையில் துன்பம் மட்டும் எப்படி நிலைத்திருக்கும்? எதுவும் கடந்து போகும். ஆனால் நிதர்சனங்களை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. துன்ப நிலை வந்ததும் விரக்தியின் உச்சிக்கு சென்று விபரீத முடிவுகளுக்கு செல்லும் மனிதர்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் யோசித்தால் போதும், இதற்கான தீர்வுகள் நமக்குள்ளேயே இருக்கிறது, கல்லுக்குள்ளேயே இருக்கிற தோரைக்கும் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையே வாழ்க்கை. ஒரு நதியில் மீண்டும் குளிக்க முடியாது. அலைந்து கொண்டிருக்கும் நீர் அடுத்த வினாடியே வேறொரு நீராக நதியில் பிரவாகிக்கிறது. அது போலவேதான் அடுத்தடுத்த மாற்றங்கள் நமக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அழுகை, இன்பம், சோகம், ஆச்சரியம் என விரவி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுவாரஸ்யமாக செல்ல முடியும். பறவைகளை பாருங்கள், திருமண பந்தங்கள் கூட எதிரெதிர் குணம் கொண்ட மனிதர்களின் உணர்வுகளால் ஆனவைதான். ஏற்கனவே கேட்ட ஒரு நகைச்சுவைக்கு ஒரு தடவைக்கு மேல் எனக்கு சிரிப்பு வரவில்லை என்று சொல்கின்றோம். ஆனால் ஏற்கனவே நடந்த சோக நிகழ்வுகளை மறக்காமல் புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். எத்தனையோ வருட பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு கோபத்தை சுமந்து கொண்டே அழைக்கின்றோம். சேகரித்து வைக்கும் உணர்வுகள் நல்லவைகளாக இருக்கட்டுமே. சுய இரக்கம், வன்மம், வெறுப்பு, அகங்காரம், ஆணவம் போன்ற உணர்வுகளை சுமக்க வேண்டாம். பறவையை பாருங்கள், அது விதைப்பது இல்லை, அறுப்பது இல்லை. அவை நிகழ்கால வாழ்வினை அழகாக வாழ்கின்ற உயிரினங்கள். மனிதர்கள் மட்டும் ஏதோ ஒன்றிற்காக கவலைப்பட்டுக் கொண்டே வாழ்கிறார்கள். இன்று உன்னுடையது நாளை வேறொருடையதாகின்றது. இன்றைய நமது இன்ப துன்பங்களும் அவ்வாறே. இதையே நம் கிராமத்து பாட்டே தொல்லையை தூக்கி தோளில் சுமக்காதே என்று கூறுவார். வெற்றி வந்தால் எதற்காக இந்த வெற்றி மற்றவர்களுக்கு இல்லாமல் எனக்கு மட்டும் கிடைக்கிறது என்று யோசித்தது இல்லை. ஆனால் துன்பமோ தோல்வியோ வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், வேறு யாருக்கும் வராமல் என்று யோசிக்கிறது மனது. தோல்வி வரும்போது தைரியமாக சொல்லுங்கள், இந்த தோல்வியை கடந்து போவேன் என்று. நான் முயற்சிக்காததால் வந்த தோல்வி, இந்த தோல்விக்கு காரணம் நான் மட்டுமே என்று தன்னம்பிக்கையுடன் சொல்லுங்கள். சிரித்திரு மனமே இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திரு மனமே என்று பழைய பாடல் வரி உண்டு. இன்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் மடிந்தவர் யாரும் இல்லை, துன்பத்திலும் அப்படிதான். நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய முட்டாள்தனம். பிரிந்து போன உறவுகளை திரும்பவும் நெருங்க விடாதீர்கள். மீண்டும் வழிகளை தந்துவிட்டு போவார்கள். இப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு நன்மையை தரும். எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் முடிவெடுத்து விட்டு பேச வேண்டாம். பேசிவிட்டு முடிவெடுங்கள். நடுநிலை தவறாதீர்கள். நட்சத்திரங்கள் என்ற பல கோடி உறவுகள் விண்ணில் இருந்தாலும் அனாதையாகவே இருக்கிறது நிலா. அது போலதான் நீங்களும் சில உறவுகள் பிரிந்ததனால் கவலைப்படாதீர்கள். தனிமரமாய் இருந்தால் இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்று மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். பிரிந்த உறவுகள் வழியை தந்தாலும் வாழ வழியின்றி போகவில்லையே. நடந்தது நினைத்து வருந்தாமல் எல்லாம் விதி என்று நினைத்து அவர்களின் நினைவுகளை விட்டு ஒதுங்க பாருங்கள். வாழ்க்கை சிறக்கட்டும். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கைதான் சுமையாகும். சண்டை போட்டால் பேச மாட்டோம் என்ற காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பேசாமல் இருக்கும் காலமாகி போகிறது இப்பொழுது. உண்மையில் ஒரு உறவை பிரிகின்ற போதுதான் மற்றொரு உறவு உருவாகுகின்றன என்பதை நினைவில் கொள். மனம் தளர மாட்டாய். உங்களுக்கு பிடித்தமான உறவு உங்களை விலக்கி வைக்கும் போதுதான் புரியும் எதிர்பார்ப்பு வைப்பது எவ்வளவு தவறு என்று. விலக்கி வைக்க நினைக்கும் உறவுகளிடம் இந்த ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். நான் விலகி நிற்கவே விரும்பி நிற்கிறேன் என்று வீணாக சிரமப்பட தேவையில்லை என்று. உண்மையில்லாத உறவுகள்